வெங்காய சட்னியும் வெங்காயத்து கூட அப்புறம் தக்காளி சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். தனித்தனியாக தான் நான் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போது நீங்கள் தேவையான அளவுக்கு எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு வேணுமோ, எத்தனை பேருக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு நான் சொல்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் இல்லாட்டி 2 நல்ல பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காய சட்னிக்கு இந்த உளுந்து போட வேண்டாம். வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணுற இதுக்கு உளுந்து போட்டுக்கலாம். இப்போ வெங்காய சட்னி நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்பதான் எப்படியும் ஒரு 5-6 வரமிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் புளி, இது 3 வச்சு தான் நல்லா அதை வதக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் அரைச்சல்னா வெங்காய சட்னி ரெடி ஆகிடும். அது நல்லெண்ணெயில் நீங்கள் தாளித்து விடணும். அடுத்து தக்காளி சட்னிக்கு என்ன பண்ணணும்னா, தக்காளி சட்னி தக்காளி மட்டும் போட வேண்டாம், அது கூட கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்து போட்டேன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பைண்டிங்க்கு நல்லா இருக்கும். அது கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த உளுந்தையே நல்லா வறுத்துன்றணும். வறுத்துட்டு உளுந்து, தக்காளி, எவ்வளோ காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா, கொஞ்சமாக வெங்காயம், அதை போட்டு புளி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காய சட்னிக்கு தனியாக வச்சுருக்கேன், தக்காளி சட்னிக்கு தனியாக வச்சுருக்கேன். புளி போட்டு அரைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காய சட்னி நம்ம அரைக்கிறது பார்க்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயாக இருந்ததுன்னா ப்ரிஃபரபிள். அதில் தேவையான அது பெரிய வெங்காயம் சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணதை இதில் விட்டுருங்க. இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ என்ன பண்ணுங்கள், எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் நீங்கள் இதில் போட்டுடலாம். ஒரு வெங்காயத்துக்கு ஒரு 3 காஞ்ச மிளகானா போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்காக இந்த விதையை நான் எடுத்துருவேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த விதையோடு நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதுவும் அது நல்லா வதங்கி எடுத்து இந்த பாருங்க, இந்த புளி இதையும் போட்டு இந்த சூடுலேயே கொஞ்சம் வதக்கி விட்டேன்னா கொஞ்சம் ஆற வச்சு இது கொஞ்சம் உப்பும் பெருங்காயமும் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துட்டேன்னா ரெடி ஆகிடும். இது சட்டுன்னு பண்ணிடலாம். இதை பண்ணி நீங்கள் ஒரு 2 நாளும் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஆனால் மஸ்ட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். 2 days வச்சுட்டுலாம். இப்போ நைட்டுக்கு நீங்கள் பண்ணேன்னா காத்தாலைக்கும் நீங்கள் சேர்த்து வச்சுன்ற மாதிரி பண்ணிட்டேன்னா உங்களுக்கு காத்தால பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டுலாம். இது ஆனியன் எவ்வளோ குட் ஃபார் ஹெல்த்துன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது இது நல்லா வதங்கியாச்சு. நம்ம இதை ஆற வச்சுட்டு இதை அரைச்சுட்டுருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது அது ஆறுற வரைக்கும் நம்ம அந்த தக்காளி சட்னிக்கு என்ன தேவையோ அதை வதக்கின்றலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு இந்த உளுந்தை நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துட்டுருணும். வதக்கின்றலாம். இது நல்லா ஒரு பெரிய வெங்காயம் சைஸ் நான் போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நேரம் மாறும்போது இந்த தக்காளியும் போட்டுடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்டு ரொம்ப வதங்கணும் இல்லை, ஓரளவுக்கு அது கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போது இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம்.
எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருங்க. ஒரு தக்காளிக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மிளகானா வேணும். அப்போ தான் அந்த தக்காளி அந்த புளிப்பு தன்மையை கொஞ்சம் கம்மி பண்ணி காரமும் கொஞ்சம் ஈக்குவலைஸ் ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுடலாம். இப்போ இதில் இந்த புளியும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா வதக்கி ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு நம்ம அரைச்சிடலாம். தாளிக்கரைச்ச கூட நீங்கள் அந்த பெருங்காயத்தூள் தூவலாம், உங்களுடைய இஷ்டம்தான். அப்படி யாருக்காவது பூண்டு இதில் சேர்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னா நீங்கள் சேர்த்துட்டுலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். பூண்டு சேர்த்து அரைச்சாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போ பாருங்கள், வெறும் வெங்காயம், காஞ்ச மிளகா, புளி போட்டு அரைச்சது இந்த மாதிரி டேஸ்ட்டாக உங்களுக்கு தெரியறது. இது வந்து வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, புளி, உளுந்து எல்லாமே போட்டு அரைச்சது இந்த மாதிரி கலரில் தெரியறது. கலர் வித்தியாசமும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் அந்த உளுந்தோடு சேர்த்து வர்றதுனால அந்த உளுந்து லைட்டாக அந்த இது உங்களுக்கு தெரியும். இப்போ இது தாளித்து இதில் விடலாம். இப்போது இது நல்லெண்ணெய் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நான் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு இதில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன். உளுந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க, இதுக்கு உளுந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜீரகம் தாளிக்க போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவின்றுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு எல்லாம் அதில் விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இப்போ 2 சட்னியும் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு ஹெல்த்தி ஃபுட்டாக நீங்கள் எடுத்துட்டுருங்கோ. இதில் கொஞ்சம் எண்ணெய் நிறையா விட்டுருக்கேன், ஏன்னா இது கொஞ்சம் காரம் அதிகம் இல்லையா, அதனால். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய 155 வீடியோஸும் உங்களுக்காக தான் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்து அது மேக் யூஸ் ஆஃப் இட். Thank you very much. Thank you very much.